உட்காருங்க பார்வதி. என்னாச்சு பார்வதி, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? யாராச்சும் பார்த்து வீட்ல சொன்னாங்கன்னா அவ்வளவுதான். என் கூட தான் இருக்கிறேன்னு தெரிஞ்சா வீட்ல யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நமக்கு தான் என்கேஜ்மெண்ட்டே ஆயிடுச்சு இல்லங்க, அப்புறம் என்னங்க? எங்க வீட்டை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஏற்கனவே நான் தான் உங்களை பொண்ணு கேட்டு வர சொன்னேன்னு நினைச்சிட்டு எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு தெரியுமா? சரி சரி சரி, இனிமேல் அப்படியெல்லாம் ஆகாது. வீட்டில் நினைச்சு இவ்வளவு பயப்படுறீங்க. அன்னைக்கு என்ன ஏமாத்திட்டு ஒரு பையன் கூட தைரியமா மட்டும் எப்படி வெளியே போனீங்க? இவரு என்ன கேக்குறாரு? ஒருவேளை விக்கி பத்தி தெரிஞ்சிருக்குமோ? அர்ச்சனா ஏதாவது சொல்லிருப்பாங்களோ? பார்வதி, டென்ஷன் ஆகாதீங்க. நான் சும்மா தான் கேட்டேன். நான் அன்னைக்கு நேர்ல பார்த்தா போவே நீங்க என்ன ஏமாத்துறதுக்காக நீங்க பண்ண டிராமான்னு அப்பவே புரிஞ்சுக்கிட்டேனே. ஓ, அதுவா? அது கூட அர்ச்சனா அண்ணியோட பிளான் தான். அவங்களோட புடவை கடையில வேலை பார்க்குற பையன், அதான் தைரியமா போனேன். அதுதான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னனே. ஆமா தெரியும். தேங்க்ஸ் பிரதர். பிரதர், நீங்க எங்க இங்க? பிரதர் சும்மா காஃபி சாப்பிடலான்னு. பிரதர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் பிரதர். நீங்க எப்படி இருக்கீங்க? பிரதர் நான் நல்லா இருக்கேன் பிரதர். வேலைலாம் எப்படி போகுது பிரதர்? வழக்கம் போல தான் எப்பயும் போயிட்டு இருக்கு. பிரதர், இவங்க பார்வதி, நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. முன்னாடியே சொல்லியிருந்தீங்களே, அவங்க தான் இவங்களா? அன்னைக்கு சொல்லியிருந்தேன்ல, அவங்க தான். வாழ்த்துக்கள் பிரதர். தேங்க்யூ பிரதர். வாழ்த்துக்கள் பிரதர். கல்யாணத்துக்கு மறக்காம கூப்பிட்டுருங்க. என் கல்யாணத்துக்கு கண்டிப்பா உங்களை இன்வைட் பண்றேன். மறக்காம நீங்க வந்துடணும். வரேன் சார், நிச்சயமா வரேன் பிரதர். வாங்க வாங்க. வேற ஏதாவது ஒரு நிமிஷம் பிரதர், நீங்க என்ன பிரதர் சாப்பிடுறீங்க? இப்பதான் பிரதர் சாப்பிட்டேன். பிரதர் ஜூஸ் ஆச்சும் குடிங்க பிரதர். ஓகே பிரதர், ஓகே. சரிண்ணா, ஓகே நீங்க போங்க. சரி வாங்க பிரதர், உட்காருங்க. ஐயோ இல்ல பிரதர், டைம் ஆயிடுச்சு. வாங்க பிரதர் வாங்க. சரி பார்வதி, நீங்களும் பேசிக்கிட்டு இருங்க, நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் எப்படி இருக்க பார்வதி? அப்படியே ஒரு சுத்தி இந்த பக்கம் தான் வந்திருக்க போல. நீ தான் உனக்கு கல்யாணம் பண்ணி போற பொண்ணா? எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போறான். நீ யாரு நான் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணா? எங்க அண்ணா அண்ணி ஊர்க்காரங்க கிட்ட எல்லாம் அடி வாங்கினது உனக்கு பத்தாதான்? நான் கல்யாணம் பண்ணிக்க போறவங்க கிட்ட வாங்கணுமா நீ? என் ஃப்ரெண்ட நீ கல்யாணம் பண்ணி போறன்னு எனக்கு இப்பதானே தெரியுது. இதுக்கப்புறம் உனக்கும் உன் அண்ணா அண்ணிக்கும் எப்படி அடி மேல அடி விழ போகுதுன்னு பாக்குறியா? இந்த விக்கியோட ஆட்டமே இனிமேதான் ஆரம்பிக்க போகுது.
எங்க விக்கி போயிட்டாரா? ஆ போயிட்டாரு. அவர் கூட எப்படி ஃப்ரெண்ட் ஆனீங்க? பார்த்தாலே எனக்கு அவரை பிடிக்கல. ரொம்ப மோசமான ஆளா இருப்பாரு போல இருக்கு. சாச்சா, நல்ல டைப் தான் பார்வதி. செம்ம ஜாலியா பேசிட்டு இருப்பாரு. இப்பதான் ரீசெண்டா நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். எனக்கு அவரை பிடிக்கல. நீ வரும்போது டென்ஷனா வந்தியா? அதனாலதான் உனக்கு அப்படி இருக்கு. சரி பரவாயில்ல விடு. அடுத்த தடவை இப்படி டென்ஷன் இல்லாம மீட் பண்ணுவோம். இன்னொரு தடவையா? ஆ சான்ஸே இல்ல. வீட்ல இருந்து கிளம்பி வர்றது எவ்வளவு பெரிய ரிஸ்க் தெரியுமா? ஹே பார்வதி, எனக்காக இதை கூட பண்ண மாட்டியா? இவங்க அடிக்கிற கூத்த பார்த்தா எனக்கு பயம் தெரியுது. அர்ச்சனா, நீ இங்க இருக்கியா? நான் உன்னை அங்க தேடிக்கிட்டு இருக்கேன். ஏன் என்னத்துக்கு இவ்வளவு அவசரமா தேடுறீங்க? ஏன் ஏதாச்சும் காரணம் இருந்தாதான் உன்னை தேடணுமா என்ன? சும்மாதான் ஆளை காணாமேன்னு தேடுனேன். சரி, எல்லாரும் படத்துக்கு எப்போ போறாங்களா? எந்த ஷோன்னு ஏதாவது சொன்னாங்களா? எனக்கு ஒன்றும் தெரியலங்க. ஆனா கிளம்பி போறதுக்குள்ள ஒரு வழி ஆயிருமோன்னு நினைக்கிறேன். ஏய், ஏன் அர்ச்சனா அப்படி சொல்ற? பின்ன வருஷத்துக்கு ஒரு தடவை திருவிழா மாதிரி தேட்டருக்கு கூட்டிட்டு போறாங்க. ஏய், நீ ஏன் அதை பத்தி ஃபீல் பண்ற? நான் தான் அப்பப்ப யாருக்கும் தெரியாம உன்னை கூட்டிட்டு போறேன்ல. அப்போ நம்ம 2 பேரும் அன்னைக்கு ஒரு படத்துக்கு போனோம்ல, அதே படத்துக்கு தான் கூட்டிட்டு போவாங்களா? அன்னைக்கு ஏதோ பர்த்டே மூட்ல உங்க கூட சேர்ந்து அந்த படத்தை பார்த்துட்டேன். திரும்பவும் அதே படத்தெல்லாம் என்னால பார்க்க முடியாதுங்க. ஏய், ஒருவேளை எல்லாரும் அந்த படத்துக்கு தான் போறாங்கன்னா நம்ம ஏதாச்சும் காரணத்தை சொல்லிட்டு வீட்லயே ஜாலியா இருந்துக்கலாம். ஆமா, நாங்க வீட்ல இருந்துக்கிறோம்னு சொன்ன உடனே உங்க அம்மா சரிப்பா நீ தாராளமா இருந்துக்கோன்னு சொல்லுவாங்க. ஆனா மாமா பரவாயில்லைங்க, அவருக்கு நல்ல மனசு. ஆமா அர்ச்சனா, நம்மள அங்க பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்திருக்காரு பாரு. அம்மா கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல. உண்மையிலே அப்பா சூப்பர்ல. டேய் டேய் டேய், என்னடா நடக்கும்போது மொபைல் பாத்துக்கிட்டே தான் நடப்பியா? இல்லண்ணா, கீழே கீழே விழுந்தீங்கன்னா முகரெல்லாம் பேந்துராது. படத்துக்கு ஒரு டிக்கெட் போட்டேன், அதுக்கு மெசேஜ் வந்துச்சு, அதை பார்த்துட்டே வந்தேன். எந்த படத்துக்கு ஆதி போறோம்? எந்த தியேட்டர்? அனி, அப்பா சமோசா சாப்பிட்டார்ல, அந்த தியேட்டர் தான். அந்த படமா? அது ரொம்ப சுமாரா தான் இருக்கும்னு மாமா சொன்னார்ல. நாம எல்லாரும் தானே படம் பார்க்க போறோம். அப்பா சமோசா சாப்பிட தானே வராரு, அதனால அந்த படம் தான். சுமாரான படத்தை போய் அந்த சத்தத்துல உட்காந்து பார்த்தா தலைவலி தாண்டா வரும். நீங்களாம் போயிட்டு வாங்க, நான் வரல. என் புருஷனே வரலனா நான் எப்படி ஆதி வர முடியும்? நாங்க 2 பேரும் வீட்ல இருக்கோம். வாய்ப்பே இல்ல நீ. ஆன்லைன்ல டிக்கெட் போட்டாச்சு, மெசேஜும் வந்துருச்சு. கேன்சல் பண்ணா பணம் திருப்பி கிடைக்காது. அப்புறம் அம்மா டென்ஷன் ஆவாங்க, உங்களுக்கே தெரியும், பாத்துக்கோங்க. டேய், இவன் எனக்கு எப்படி சொல்லிட்டு போறான்? சரி விடு அர்ச்சனா, பாத்துக்கலாம். நீ வேலையை பாரு, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். சரியா? ஓ ஏங்க, ஐயோ அதே படத்துக்கா? இவளா? ஹலோ, என்ன பத்தி உங்க யாருக்குமே கவலை இல்லல்ல? அவங்க வேலை, அவங்க வாழ்க்கை தான் முக்கியமா போயிடுச்சு. என்னடி ஆச்சு? திடீர்னு இப்படி ஃபோன் பண்ணி சம்மந்தம் இல்லாம பேசுற? அதான் நீங்க பார்த்த சம்பந்தம் இல்லன்னு ஆயிடுச்சுல, அப்புறம் நான் இப்படிதான் பேசணும். ஐயோ பிரியா, கொஞ்சம் பொறுமையா இருடி. என்ன நடந்துச்சு நான் விளக்கமா சொல்றேன். பேசாத காணி. நீ சொல்றதெல்லாம் கேட்டு கேட்டுதான் நான் இப்ப இந்த நிலைமையில வந்து நிக்கிறேன். இப்ப பாஸ்கர் என் கண்ணு முன்னாடி அந்த பார்வதியை கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அதுக்கு என்ன சொல்ல போற? கொஞ்சம் புரிஞ்சுக்கோடி. அந்த வீணா போன பாஸ்கருக்கு அந்த பார்வதியை தான் பிடிச்சிருக்கான். அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ எப்படி சந்தோஷமா இருப்ப? அக்கா சொல்றத கேளு. அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு சூப்பர் மாப்பிளையா, 6 பேக் வச்சிருக்க மாப்பிளையா பார்த்து நான் உனக்கு கல்யாணம் நடத்தி வைக்கிறேன். அது ஏன் பொறுப்பு. முடியாதுக்கா, நீ சொல்றத கேட்கவும் முடியாது, வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கவும் முடியாது. அந்த பாஸ்கர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது பாஸ்கர் கூட மட்டும்தான். அக்கா, நான் அவரை நல்லா பார்த்துப்பேன்க்கா. அவருக்கும் என்ன பிடிக்கும். அப்படியா? பாஸ்கருக்கும் அந்த பார்வதிக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் ஊஷ்டம். பிரியா, லூசு மாதிரி பிரியா,
கட் பண்ணிட்டாளா? ஐயோ, உயிரோட இருக்க மாட்டேங்கிற அளவுக்கு பேசுறா. அந்த அளவுக்கு இந்த பாஸ்கர் ஒன்றும் வருது இல்லையே. ஒருவேளை பிடிச்சிருச்சா இல்ல வீம்பு பண்றாளோன்னு தெரியலையே. இப்ப நிலைமையும் நமக்கு சாதகமா இல்ல. இப்போதைக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. ச்சே. என்னாச்சுங்க? வண்டி மறுபடியும் ப்ராப்ளமா? சச்சா அதெல்லாம் இல்லைங்க, நான் தான் நிறுத்தினேன். அங்க பாருங்க. ஏங்க கொஞ்ச நேரம் இங்க உட்காந்துட்டு போலாமா? போலாங்க. ஏங்க இந்த மாதிரி பார்க்குக்கெல்லாம் வந்து எவ்வளவு நாள் ஆச்சுல்ல? போய் சொல்றீங்க. பொய்யா? என்னங்க சொல்றீங்க? வந்து நாள் ஆகல, ரொம்ப மாசம் ஆச்சு. சொல்ல போனா கல்யாணம் ஆனதுல இருந்து நாம 2 பேரும் சேர்ந்து பார்க்க வர்றது இது 2வது தடவைன்னு நினைக்கிறேன். அத சொல்றீங்களா? எங்கங்க வேலை வேலைன்னு எந்நேரமும் வேலையாவே இருக்கு. சரி வாங்க இப்படி உட்காருவோம். எத்தனையோ பேர் இந்த தெருவிளக்கில் படிச்சுதாம்மா பெரிய ஆளாயிருக்காங்க. தேங்க்ஸ்பா. சரிம்மா, நீ இப்படி உட்காந்து படி, நான் அப்படியே வாக்கிங் போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. இங்க யாரையும் சைட் அடிச்சு அங்க வீட்டுல மாட்டிக்காதீங்க. இந்த பார்க் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான இடங்க, ரொம்ப பிடிச்ச இடம். வீட்டில் படிக்க முடியலன்னா அப்பா என்னை இங்கே தான் கூட்டிட்டு வருவாரு. நான் இங்கே உட்காந்து கம்மன்னு படிச்சுட்டு இருப்பேன். தெரியுமே. தெரியுமா? நான் இங்கே வந்து படிச்சது உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லைங்க, நீங்க வந்து படிச்சது தெரியாது. ஆனா இங்க நிறைய பேர் வந்து படிக்கிறத பார்த்துருக்கேன், அதை சொன்னேன். ஓ. ஒரு தடவை பெரிய ஆர்டருக்கு ஸ்வீட் செஞ்சு எடுத்துட்டு வரும்போது இந்த பெஞ்ச் தான் நினைக்கிறேன், ஒரு பொண்ணு உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோ கூட்டத்திலையும் எதை பத்தியுமே கவலைப்படாம படிக்கிறதுல மட்டுமே கண்ணும் கருத்துமா இருந்தாங்க. ஏதோ என்னால முடிஞ்சது அந்த பொண்ணுக்கு தெரியாம அவங்க பக்கத்துல ஒரு ஸ்வீட் பாக்ஸை வச்சுட்டு போயிட்டேன். என்ன அப்படி பாக்குறீங்க? சுத்தி என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம அவ்வளோ ஆர்வமா படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட பேசி பாராட்டி அவங்கள தொந்தரவு பண்ண அப்ப எனக்கு மனசு வரல. அதனாலதான் அப்படியே வெறும் ஸ்வீட் பாக்ஸை மட்டும் வச்சுட்டு போயிட்டேன். மற்றபடி அவங்க முகத்தை கூட நான் சரியா பார்க்கலைங்க. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும். என்னங்க சொல்றீங்க? உங்களுக்கு தெரியுமா? ஓ, உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா? அந்த பொண்ணே நான் தான். நிஜமாவாங்க? சத்தியமா சொல்றேங்க, அது நான் தான். அந்த பாக்ஸ்ல கூட லட்டுலாம் நிறைய இருந்துச்சு. இப்பதாங்க இப்பதான் எனக்கு எல்லாம் தெரியுது. அந்த லட்டு டேஸ்ட் கூட அது நீங்க செய்யற டேஸ்ட் தாங்க. என்ன ஒரு கோ இன்சிடென்ஸ். அதுவும் அப்போ உங்க கையால அப்பவே நீங்க செஞ்ச லட்டுவை நான் சாப்பிட்டிருக்கேங்க. என்னால நம்பவே முடியலங்க. ஆமா, நீங்க எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்து படிச்சீங்க? அது அன்னைக்கு வீட்ல ஏதாவது பிரச்சனையா இருந்திருக்கும், சரியா படிக்க முடியல. அதனால அப்பா என்னை இங்க கூட்டிட்டு வந்திருப்பாரு. ஓ, வீட்ல கரண்ட் கட் ஆயிருக்கும், அதான் இங்க வந்து படிக்கிறீங்கன்னு நான் கூட சக்கரை கிட்ட சொன்னேன்.
அன்னைக்கு சக்கரை என் கூட தான் இருந்தான். அப்படியா? ஆமாங்க. அன்னைக்கு அந்த லட்டுவை நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இதை விளையாடிட்டு இருக்காங்கல்ல பசங்க, இந்த மாதிரி பசங்களுக்கு தான் கொடுத்தேன். ஆ நான் பார்த்தேங்க. பாத்தீங்களா? அப்பவும் என் முகம் உங்களுக்கு ஞாபகம் வரலையா? பின்னாடி இருந்து பார்த்தாலும் ரொம்ப அழகா இருந்தீங்க. அப்பவே நான் உங்களை சைட் அடிச்சேன். இன்னும் என்னால் அதை நம்பவே முடியல. நிஜமாவே அது நான் தான். இது வெறும் இந்த ஜென்மத்து உறவு இல்லையோன்னு இப்பதான் எனக்கு தோணுது. அதனாலதான் என்ன பிரச்சனை வந்தாலுமே நாம ஒன்னாவே இருக்கோம். முழுமதி அவளது முகமாகும், மல்லிகை அவளது மணமாகும், மின்னல்கள் அவளது விழியாகும், மௌனங்கள் அவளது மொழியாகும், மார்கழி மாதத்து பனித்துளி அவளது குரலாகும், மகரந்த காட்டின் மான் குட்டி அவளது நடையாகும். நம்ம எப்பவும் ஒன்னாவே இருப்போம். ஏங்க, கிளம்பும் போதே பசிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, சாப்பிட ஏதாச்சும் வாங்கிட்டு வரவா? வேண்டாம். சந்தியா, உங்களுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்குமா? பிடிக்குமாவா? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? குழந்தைங்கன்னா யாருக்காச்சும் பிடிக்காம இருக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் முழுக்க அவங்க கூட உட்கார்ந்து அவங்க விளையாடுறது, சிரிப்பு, சேட்டை பண்றது, இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்க சொன்னாலும் நான் பார்த்துட்டே இருப்பேன். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு அவங்கள. ஏன் கேட்டீங்க? ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான் கேட்டேன். சரி, கிளம்பலாமா? என்ன? சீக்கிரமே வேற வண்டி வாங்கணுங்க, இது ரொம்ப மக்கார் பண்ணுது. போலாமா? போலாமா? எதுக்கு நீங்க அப்படி சிரிச்சீங்க? அந்த சிரிப்பு எவ்வளவு கியூட்டா இருந்துச்சு தெரியுமா? எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதுலயும் உங்களை மாதிரி கியூட்டா சிரிக்கிற குழந்தைன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சாரிங்க, உங்களை பத்தி புரிஞ்சுக்காம ஏதோ ஒரு டென்ஷன்ல நான் அப்படி நடந்துக்கிட்டேன். நிஜமாவே நீங்க ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். பொண்டாட்டிய தேவதை மாதிரி பாத்துக்கிற ஒரு புருஷன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க. நானும் இனிமே உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியா நடந்துப்பேன். உங்களை சந்தோஷமா பாத்துப்பேன்.